அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டி மலை அது மேட்டுப்பாளையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தாண்டி போகலாம். மேட்டுப்பாளையத்துலேருந்து பார்த்தா அந்த மலை தெரியும். எங்கள் வீட்டுக்கும் அதுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு, ஒரு 25 கிலோமீட்டர் தான். இது பார்த்தாலே தெரியும் அழகாக இருக்கும். அது தாண்டினா ஊட்டி நீலகிரி, அவ்வளோதான். போகணும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் ஊட்டி போகணும். இந்த இவளை கூட்டி பாரு எப்படி எகிறா பத்தியா இவ. ஏய் எங்க அது குச்சி என்ன நினச்சிருக்கோம் மனசுல வர வர ஏறி ஏறி செல்ல உடைக்கிறா. இன்னும் செல்ல உடைஞ்சிருக்கும். சம்பாதிச்சு வாங்கி கொடுக்குற மாதிரி ஆளை பாரு லட்சத்தை. ஏன்னா அனாவசியமாக மேலே இருக்கிறா. ஓடியா சரி வேலையை பார்த்துட்டு ஆளை பாரு லட்சத்தை பாரு. ஆ ஒரு அளவுக்கு தான் செல்லம் ஜாஸ்தி இருக்கும் தெரிஞ்சுக்க. போனா போதுன்னு விட்டா என்ன ஒரு ஒரு பொருளை கண்டா உனக்கு மதிப்பு தெரியுது இல்லையா? கூட கத்திட்டு இருந்துச்சு அடிச்சு போடுவேன் தெரிஞ்சுக்க. இல்லை ஆய்க்கு ஆளை பாரு லட்சத்தை பாரு. எது தொட்டாலும் இழுத்து போடுறது, எது தொட்டாலும் ஒரு இது கிடையாது. கோபம் வந்து அவன் என்ன வேணாலும் பண்ணுறது, தூக்கி தூக்கி வீசுறது, எது கண்டாலும் உடைக்கிறது, கடிக்க வருது. இவ காரியத்தில் கரெக்டாக இருக்கணும். இவளை கூட்டிகிட்டு போகணும், வாக்கிங் கூப்பிட்டு போனால் நம்ம நல்லவங்க. சைஸை பாரு ஆளை பாரு. போயிடு அப்படியே வெளியே போயிடு. நீ வர வேண்டாம், போ வெளியே போ வெளியே போ. நீ வெளியே போ, நீ என்கிட்ட வர வேண்டாம், வெளியே போயிடு வெளியே. இவ்வளோ கொண்டு போய் விட்டுரு பாப்பா, வெளியே போட்டோம். கேட்டு திறந்து விட்டு போட்டும். மூஞ்சப்பாரு ஆளப்பாரு தெரியாத மாதிரி நடிப்பாரு. சரி நீ கத்திட்டே இரு, நாங்கள் போகிறோம். நீ கத்திட்டே இரு. ஒரு பக்கம் கத்துறது, ஒரு பக்கம் சொரியுறது. வாய்ப்பார் என்ன வாயின்னு ரொம்ப குறும்பு வர வரா. பிள்ளைப்பார் லட்சத்தை பாரு. மதிக்கிறதே கிடையாது. வர வரோம் நாங்கள் போகிறோம், நீ எங்கே போ. யாராவது வந்தால் பிடிச்சி வண்டியில் யாராவது வந்தால் பிடிச்சி கொடுத்துட்றான். சரியா தாயினா? யாராவது வருவாங்க, பிடிச்சி கொடுத்துரு. இதெல்லாம் நமக்கு ஆகாது. ரொம்ப லொல்லு ஜாஸ்தி, ரொம்ப பண்ணுறா. ஏற்கனவே அங்கே வைக்கக்கூடாதுன்னு தான் காது இவன் நம்மளை எங்காவது ஓட்டுவான். இவளை வீடு வீடாக கூட்டிகிட்டு இவளை சுற்றணும்னு இவள் முடிவு எடுத்துட்டா. இவ பண்ணட்டும். நீ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட, பண்ணு. உனக்கு என்ன, நீ பாத்திரம் தூக்குனா தானே? இல்லை நீ பாத்திரம் தூக்குனா தானே உனக்கு வலிக்கும். நாங்கள் பாத்திரம் தூக்குறோம், எங்களுக்கு தானே வலிக்கும். மூஞ்சி மட்டும் திருப்பிக்கோ, பெரிய பொக்கிஷன் மாதிரி, யாரையோ பேசுகிற மாதிரி. ஆளப்பாரு சைஸப்பாரு. இங்கே பாரு பாருங்க, அவ்வளோ திமிரு பார்த்தீங்களா? நான் பேசிகிட்டே இருக்கேன், ஒன்றும் தெரியாத மாதிரி அங்கிட்டு திரும்பி உட்காந்துருக்கா பாருங்க. இவ்வளோ பண்ணுறீங்க, சரியான ஆளுங்க. பாருங்க இந்த சைடு திரும்பலாம் பாருங்க, காது கேட்காத மாதிரி உட்காந்துருக்கா. ஏற்கனவே நான் இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடாது தான் ஏற்கனவே அடித்து ஓட்டுனாங்க. இங்கேயும் வந்து அடங்க மாட்டேங்கிறா. சரியான சேட்டை. ஹவுஸ் ஓனர் இல்லைனாலும் பரவாயில்ல, இருந்தால் அவ்வளோதான். அங்கே பாரு மயில் கத்துது, சிக்னல் கொடுக்குது பாரு மயில் உனக்கு. ஹலோ சரி டைனா பிரபு வந்துட்டானாட்டு இருக்குது. ஆனால் அவனும் போகிறா, இவன் இங்கே கிடக்கட்டும். நீ இப்படியே பண்ணிட்டுரு, ஏன்னா நீ இப்படியே பண்ணிட்டுரு, உனக்கு பிடிச்சி கொடுத்துட்றேன் நான். நீ ஒரு பொறுப்பே இல்லாமல் இருக்க, நான் பிடிச்சி கொடுத்துட்றேன். எத்தனை நாளைக்கு தான் உன் கூட போராடுறது நம்மளும். அடங்கிறதே இல்லை. ஆள் சைஸு, ஆள் மண்டையும். நம்ம இது செய்ய வேண்டாம்னா தான் அது செய்யறது. அந்த குருவி மயில் பிடிச்சிருவாளா? இது சாத்தியமான பிடிச்சிருவா. இதெல்லாம் ஓவரா இல்லைங்களா? பார்
இவெல்லாம் சொன்னா கேட்க மாட்டா. ம் அது பயப்படாமையே நிற்கிது. ம் இதுக்கு அது தப்பு கொடுக்குது. ஓடிடுச்சு. ம் 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 பிடிச்சிருவாரு எப்படி. ம் ம் நடிப்பா. தெரியாமலே நடிப்பா பாருங்க. கத்தலாம் ஏன் கத்துறான்னு அவளுக்கே தெரியும். நான் திட்டினதுக்கு வேண்டிய தெரியாத மாதிரி கத்துறா பாருங்க. தெரியுது கோபம் மூஞ்சில தெரியுது. நினைச்சு நினைச்சு கத்துறா பாருங்க. வன்மை மேல. ஏய் நீ ரொம்ப பண்ற. சிறப்பா செய்யறானா சரியா. என்ன நடிக்கிற திட்டுவா பாருங்க. நீ தான் திட்டுவ தெரியாம அலனே. ஏய் பாப்பா ஒரு குச்சி வேணும் எடு பாப்பா. இங்க குச்சி எடுங்க. அட பாருங்க எப்படி கடிக்க வர்றான்னு பாருங்க. எப்படி கடிக்க வரா பாருங்க. எப்படி கடிக்கிறது வரா பாருங்க. இவ்வளோ நல்லவா எங்க வருது. பாவம் அடிக்காதீங்க திட்டாதீங்கன்றீங்களே இவ்வளா. வெள்ளாட்டுல ஓடுவா. செல்ல ஓடுறாச்சு பேசி ஒன்றும் இல்லை. இப்போ நான் போகிறேன். இப்போ நான் என் கூட பார்த்தீங்களா எப்படி அடிக்கிற பத்தியா. முன்னாடி பின்னாடி அடிக்கிறாளே. இவெல்லாம் ஆளா. பின்னாடி விட்டு பின்னாடி அடிக்கிறியே இதுதான் ஒரு தைரியம் இல்லையா. எங்க அந்த குச்சி அந்த கம்பு கொண்டா கொஞ்சம். அப்போ அந்த கம்பு கொண்டாங்க. அந்த கம்பு கொண்டாங்க நீ கொண்டா இல்லை. நீ என்ன செஞ்ச இப்போ என்னை எதுக்கு முன்னாடி விட்டு பின்னாடி அடிச்ச. ஏய் இப்போ நான் போனல என்னை எதுக்கு அடிச்ச. எதுக்கு என்னை அடிச்ச. எதுக்கு படிச்சு சொல். இப்போ நான் கீழே கம்மன் தான் போனல. நீ எதுக்கு என்னை அடிச்ச. எதுக்கு அடிச்ச. எதுக்கு அடிச்ச சொல். எதுக்கு அடிச்ச. இப்போ நான் கீழே விழுந்திருந்தா மண்டை பொழந்துருக்கும்ல. இப்படிதான் தள்ளுவியா. ஏய் இப்படிதான் தள்ளுவியா. யார் சொல்லி கொடுத்தா பின்னாடி அடிக்க சொல்லி. அடிப்பியா பின்னாடி யார் சொல்லி கொடுத்தவனி அடிக்கிறதுக்கு. அடிப்பியா முன்னாடி விட்டு பின்னாடி உதப்பியா. எகிரி குதிப்பியா. குதிப்பியா. இனிமேல் இந்த வேலை வச்சுக்கிட்ட படிக்கட்டுல நிக்கிறோம். எகிரி தள்ளி விடுறியே. கீழே விழுந்தா மண்டை உடஞ்சா யார் பொறுப்பு. கத்தி கத்தி பாரு வாயெல்லாம் நுற. அந்த அளவுக்கு கத்துறா. வெறி பிடிச்சவா பெரிய இவளுக்கெல்லாம் கோபம் வருது. நம்மளுக்கெல்லாம் வராதா. உனக்காவது கோபம் வந்தா அவ கத்த தான் செய்வேன். பிசுரோட்டி போடுவோனே நானே. இனிமேல் முன்னாடி விட்டு பின்னாடி அடிக்கிறவளை வச்சுக்கிட்ட பிசுரோட்டிடும் பார்த்துக்க ராஸ்கல். என்ன பழக்கம். வர புது புது பழக்கம் பழகிட்டு வர. நீ மூஞ்ச போடுறா. மூஞ்சி கழுவ பிடிக்கிறான்னு கண்ணில் பூலை மூக்கு ஒலிக்கிக்கிட்டு வாயும் ஆளும். இதுக்கு நாளைக்கு கமாண்ட் போடுவாங்க எங்களுக்கு. நான் எப்படி திட்டுறீங்களே உங்களுக்கு அறிவு இருக்கான்னு. எங்களை ஓட விட்டு அடிக்கிறாள். இவளுக்கு மட்டும் அறிவு இருக்கா. அதை மட்டும் கேட்க மாட்டாங்க. கேட்டால் அது வாயில்லா ஜீவன் பண்ணுற வேலையை நீ பண்ணுற.
இனிமேல் என்கிட்ட நீ பேசக்கூடாது. நானும் உங்ககிட்ட பேச போகிறதில்ல, நீ என்கிட்ட பேசக்கூடாது. இதோட முடிச்சுக்கணும். சரி, சரியா? மூஞ்சி அளப்பர். ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறாவார். நடிக்கிறியா? நடிக்கிறியா நீ? நடிக்கிறியா? நடிப்பியா? அப்படி நடிப்பியா? பச்சை நடிப்பு நடிக்கிற. பரிதாபமாக நடிக்கிற பாரு. விட்டா எங்களையே வித்துட்டு போட்டு வந்துடுவேன் நீ. அந்த மாதிரியா வாய் பொழந்தின்னு வச்சுக்க. ஆளப்பாரு. இனிமேல் நான் போனால் என் பின்னாடி நீ வரக்கூடாது. நான் போவேன், என் பின்னாடி நீ வரக்கூடாது. இங்கேயே தான் இருக்கணும். வந்த உரிச்சு நீ கொஞ்சம் கூடாதுன்னா கொஞ்சம் கூடாது. படுத்து தூங்கு. உனக்கு இடம் இதுதான். இனிமேல் கீழே வரக்கூடாது. வீட்டுக்குள்ளே வந்து என்னமோ உரிச்சு போடுவேன். இனிமேல் நீ வரக்கூடாது. ஓஹோ, இந்த நடிப்பெல்லாம் நமக்கிட்ட ஆகாது. இனிமேல் நீ வரக்கூடாது. நீ யாரோ நான் யாரோ. இதோடு முடிச்சுக்குவோம். சரியா? நாளைக்கு பாரு எனக்கு கமாண்டு. நான் போய் திட்டுறீங்களே எப்படின்னு வாங்க. ஆனால் நீ என்னை பின்னாடி படித்தது யாருக்கு தெரியாது. சரியா? எங்கே வந்து உட்காந்துருக்கான்னு பார்த்தீங்களா? திட்டி போட்டேன்னு சொல்லி எங்கே வந்து உட்காந்துருக்கா பாருங்க. வேணுனே தான் தண்ணியில் இங்கே பாருங்கள். துணி கசுக்கிற கல் அவ்வளோ தண்ணி இருக்குது. எங்கே உட்காந்துருக்கான்னு பாருங்கள். அப்போ இவளை அடித்தா தப்பா? பாருங்க, வேணுனே காது கேட்காத மாதிரி இருக்கா. ஏய் அல்லே அல்ல, இது என்ன தண்ணியில் இப்படி உட்காந்துருக்க? அடையவே அடங்க மாட்டாங்க. இவளுக்கு கொடுக்கணுங்க. நீ கொஞ்சம் குறும்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இவளுக்கு கொடுக்கணும். அப்போ தான் இவள் சரிப்படுவா. பாருங்கள் எங்கே வந்து நின்றுட்டுருக்கிறா பாருங்கள். ஈரத்தில் எப்படி படுத்துருக்கா பாருங்கள். பாருங்க சோப்பு எங்கே இருக்குது, எப்படி படுத்துருக்கா பாருங்கள். ஏய் இங்கே பாரு, அம்மா பாரு, இங்கே பாரு, நான் மூஞ்ச பாரு, என்ன பாரு, இங்கே பாரு. ஏய் பாருங்க, தெரியாத மாதிரி ஆக்ஷன் பண்ணுறா பார்த்தீங்களா? இவளை இப்படியே விட்டால் சரிப்படாதுங்க. கொஞ்சம் இருக்கு இவளுக்கு செல்ல ஓவரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.